இந்த பெரிய விசுவாசம் எங்கிருந்து வந்து கலங்குறாரு? அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், கடுகு அளவு விசுவாசம். மிக மிக முக்கியமானது கடுகு அளவு விசுவாசம். Praise the Lord, hallelujah. என் அருமையான தேவ ஜனமே, உங்களை பார்ப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசும் காரியம் கடுகு விதையளவு விசுவாசம். இதை குறித்து லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கடுகு விதையளவு விசுவாசம் 5 முதல் 6 பார்க்கிறோம். சீஷர்கள் இயேசுவிடம் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட வேண்டும் என்று கேட்டார். ஏனென்றால் கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கை ஆச்சரியமாக இருந்தது. செத்துப்போன சிறுமியை பார்த்து தலித்தாகுமி என்று சொல்கிறார். உடனே செத்துப்போன எழும்புகிறாள். லாசரை வெளியே வான்னு சொல்கிறார். 4 நாள் செத்தப்போன உயிரோடு வருகிறது. கொந்தளிக்கும் கடலை பார்த்து இறையாது என்று சொல்கிறார். கடல் அமைதியாகிறது. எப்படி இவர் நீண்ட ஜெபம் செய்வதில்லை, ஒரு சின்ன வார்த்தை தான். இப்படி பெரிய பெரிய காரியங்கள் எப்படி நடக்கிறது? அங்கே அவர் ஒரு அத்தி மரத்தை காண்கிறார். அது கனி தரும் காலம் அல்ல. இருந்தாலும் அத்தி மரத்துடைய நேச்சர் கனி உள்ள காலமாக இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு 4-5 கனியாவது அந்த இலைகளுக்குள் இருக்கும். ஆனால் அவர் தேடியும் ஒன்றும் ஆகப்படவில்லை. உடனே அவர் அதை பார்த்து, இனி ஒருவரும் உன்னிடத்தில் கனி எதிர்பார்க்க மாட்டான்னு சொன்ன உடனே அடுத்த நாளே அந்த மரம் பட்டு போய்விட்டது. இதை கண்ட சீசல் ஆச்சரியப்படுகிறார். எங்கள் எஜமான், எங்கள் குரு, எங்கள் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், உடனே அது நடக்கிறது. இது எப்படி? இந்த பெரிய விசுவாசம் எங்கிருந்து வந்து கலங்குறாரு? அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், கடுகு அளவு விசுவாசம். மிக மிக முக்கியமானது கடுகு அளவு விசுவாசம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் லண்டன்லேருந்து கனடா போகும்போது அங்கே அட்லாண்டிக் ஓஷனில் எப்பொழுதுமே புயல் வரும். அது பயங்கரமான பனிப்பாறைகள் இருக்கும். நமது கனடானுடைய ஏர்லைன்ஸ் திடீரென்று புயல் பாதிக்கப்பட்டு 46,000 அடி இருந்து கரெக்டாக 5,000 அடிக்கு கீழே இறங்கினது. அதை ஓட்டுன டாக்ஸி டிரைவர், பைலட் என்னென்னவோ செய்து பார்த்தார், முடியவில்லை. எல்லாருக்கும் எச்சரிக்கை விடுத்தார். அங்கே எக்ஸிட் போல் அது திறக்கப்பட்டது. எல்லோரும் பெல்ட் கட்டப்பட்டது. எல்லோரும் மரண பயத்திருந்தார்கள். கடைசி சீட்டில் இருந்த நாங்கள் எங்களுடைய அந்த டேபிளில் வைக்கப்பட்ட ஆரஞ்சஸ் எல்லாம் கீழே விழுந்து விட்டது. அப்பொழுது நான் திடீரென்று எழுந்து, இயேசுவே, நானும் என் மனைவியும் இங்கே இருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இப்பொழுது நாங்கள் இந்த விமானத்தில் அந்த பனிப்பாறை, பெரிய பனிப்பாறையில் விமானம் நொறுங்கி விழுந்து இப்படிப்பட்ட ஒரு சாவை அடைய வேண்டுமா என்று கேட்ட உடனே அடுத்த நொடியில் விமானம் மறுபடியும் 46,000 அடி உயரத்துக்கு சென்றது. அப்பொழுது அந்த பைலட் அதோடு அங்கே பணிபுரியும் பெண்கள் வந்து சொன்னார்கள், ஐயா, இயேசுவே என்று சொன்ன உடனே அவர் தூதர்களை அனுப்பினார். விமானத்தை தூக்கிவிட்டார், செப்பனிட்டார். நாங்கள் கடவுளை நம்பாதவர்கள், ஆனால் இப்பொழுது அவரை பார்த்து விட்டோம், அவர் தூதர்களையும் பார்த்து விட்டோம், உங்களோடு இயேசு இருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை போல பல பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். நான் அதிகமாய் பெரிய நீண்ட ஜெபம் பண்ணுவதில்லை. தேவைப்பட்டாருடைய ஒரு சிறிய வார்த்தை தான். பிளட் கேன்சர் செத்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை அங்கே வெளியே வைத்திருந்தார்கள். அவர்கள் பாதி கிறிஸ்தவர்கள், பாதி கிறிஸ்தவர்கள். எனவே அந்த உடம்பை வெளியே வைத்திருந்தார்கள். அது கரெக்டாக 2 நாளில் செத்து போயிடும் டாக்டர் சொல்லிவிட்டார். அவர் நானே கடந்து போன போது, ஏன் இந்த பையனை இப்படி வெயில் வைத்திருக்கேன்னு கேட்டேன். இல்லை, இவன் சாக போகிறான் என்று சொன்னார்கள். நானும் பார்த்த போது சார்ந்ததை தான் இருந்தான். எல்லா இடத்திலும் பிளட் வடிந்து கொண்டிருந்தது. திடீரென்று நான் அவனை பார்த்து, பா, ஏன் கவலைப்படுற? ஏசப்பா அவன் கூட இருக்காரு. நீ எழும்புவ, நீ நல்லாயிருவ, கேன்சர் இருக்காது, நீ மிஷரியாக வட இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். சுற்றிலாம் என்னை பார்த்து சிரித்தார்கள். இவர் என்ன கண்ணை மூடலை, ஜெபம் பண்ணலை, உருக்காம பண்ணல, இவர் என்ன, ஏன்பா கவலைப்படுற, ஏன் நித்திரையாக இருக்க, எலும்பு, ஏசப்பா நேசிக்கிறாரு, நீ மிஷரியா போன்னு சொல்கிறான்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் அடித்தாங்க.
அதன் அருகில் உள்ள ஒரு இடத்துக்கு நான் சென்று மீட்டிங் போய்விட்டு வந்தபோது அந்த பையனை காணோம். அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டேன். அப்பொழுது ஒரு பெரிய கூட்டமே அவன் சொன்னது, ஐயா, அவன் நன்றாகி விட்டார், உதரப்போக்கு நின்றது, பிளட் கேன்சர் அவன் போய்விட்டது, அவன் இன்றைக்கு ஆலயத்தை பாடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். ஆம், இதுதான் கடுகளவு விசுவாசம். ஆனால் இயேசுவிடம் காணப்பட்ட அந்த விசுவாசத்துக்கு பேக்ரவுண்ட் என்ன? ஜெபம். மார்க் 1:31. தேவனோடு உள்ள ஐக்கியம், அது மிக முக்கியம். 2வது பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். பேதுருவும் யோவானும் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு 40 வருஷ சப்பானியை பார்த்து எழுந்திரு இயேசு நாமத்தில் சொல்கிறார். அவன் எழுந்து நடக்கிறார். ஆகவே கர்த்தரிடத்தில் பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கவில்லை. சின்ன விசுவாசம், அது உருப்படியான விசுவாசம். கடுகு பொரித்தாலுடைய குழம்பு நல்ல ஸ்மெல் அடிக்காதல்லவா? கடுகு எவ்வளோ முக்கியம். அதே போல தான் உங்களுக்கும் அந்த விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் ரோமர் 10:17 படி வரும் மற்றும் எபிரேயர் 11:1-2 வரும். பரிசுத்தார் வரும். அதை இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். அதை குறித்து மேலும் அறிய வேண்டும் என்றால் நான் நடத்துகிற கூட்டங்களுக்கு வாருங்கள். கர்த்தரை ஆசிரியப்பார். அன்பின் கர்த்தாவை, இந்த நாளிலும் கூட பலவிதமான நஷ்டங்களினால், பலவிதமான சோதனையினால், பலவிதமான இழப்புகளினால் உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தை தளர விட்டிருப்பார்கள். அவருடைய விசுவாசம் குன்றி போயிருக்கும். நான் எவ்வளோ செபித்தும் என் தாய் இறந்து விட்டாள். நான் எவ்வளோ செபித்தும் நான் ஃபெயிலாகிவிட்டேன். நாங்கள் எவ்வளோ செபித்தும் எங்களுடைய வியாபாரம் நஷ்டமாகிவிட்டது. எவ்வளோ கரெக்டாய் தசமாகளை கொடுத்தும் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை என்று சொல்கிற மக்கள் ஏராளம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு தன்னுடைய மிகுந்த உபத்திரத்தில் சொன்னார். நான் அவரை பார்ப்பேன். இந்த தோல் முதலாளிகள் புழுக்களாலும் பூச்சிகளாலும் அழிக்கப்பட்டாலும் நான் அவரை பார்ப்பேன் என்று ஆணித்தரமாய் விசுவாசித்து சொன்னார். யோபு 19:25. அதன் மூலமாய் தேவாதி தேவன் பெருங்காற்றில் அவனுக்கு உத்தரவினார். அவன் சிறையிருப்பை மாற்றினார். ரெட்டிப்பான நன்மை கொடுத்தார். அதுபோல கர்த்தாவை அற்ப விசுவாசம் உள்ள அல்லது விசுவாசத்தில் மந்தமானவர்கள் அல்லது விசுவாசிட்டு விலகின ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பும் ஏசப்பா. தட்டி எழுப்பும். அவள் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும். அவருடைய கண்ணீரை தொடையும். அந்த விசுவாசம் உம்மிடத்தில் வருகிறது. அவருடைய ஜீவியமும் அதற்கேற்ற இருக்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.